தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஒருமையில் பேசியதாக கூறி மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் மத்திய அரசை கண்டித்து மாணவர்கள் அமைப்பு நடத்தும் போராட்டத்திற்கு ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காட்டும் கெடுபிடியிலிருந்தே திமுகவுக்கும் மைனாரிட்டி பாஜகவுக்கும் இடையேயான மறைமுக கூட்டணி இருப்பது வெளிப்படையாக தெரிவதாக விமர்சித்தனர். ஒட்டுமொத்தமா மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு மத்திய ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கு. அதனுடைய கைப்பாகைகளா தமிழ்நாடு உள்ளிட்டு ஆளுநர்களை வச்சு கட்டுப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை நோக்கி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல வலுவான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தினர். சாம்சங் நிர்வாகம் தொழிலாளர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்ததற்கு எதிராக 13வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நடைபெற்ற 3 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து ஏராளமான தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்த்துவிட்டதாக திமுகவினர் நடத்தியதெல்லாம் வெறும் நாடகம்தான் என்பது அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய போராட்டத்தின் மூலம் பட்டவர்த்தனமாகியுள்ளது.